சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 88% 88% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டிட்டு கொஞ்சம் வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ரொம்பவே ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக தாழ்மையான வேண்டுகோளாக வந்து கேட்டுக்கிறோம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும். 11.7% 11.7% பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்க்குறீங்க. பார்த்துவங்க எதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூலி திரைப்படம் இன்னைக்கு 10வது நாள் சாட்டர்டே, சனிக்கிழமை, நான் ஒர்க்கிங் டே. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு கலெக்ஷன் வரும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு டாப்பான ஒரு கலெக்ஷனும் கிடையாது, ரொம்ப லோவான ஒரு கலெக்ஷன் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஓகே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு கலெக்ஷன் தான் வந்து எடுத்திருக்கு கூலி திரைப்படம். ஸோ அதிலே ஹையஸ்ட்டு எப்போதும் போல் நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 6 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ரஜினி அவர்கள் நடித்த இந்த கூலி திரைப்படம். ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் தான். இருந்தாலும் என்னை வந்து பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸோ ஒரு 8 இல்லை 9 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பெறும் அப்படின்னு நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான். அதுக்கான காரணம் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். சான்றிதழ் திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1000 தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலும் ஸோ ஃபுல்லாக வந்து நிறைய பேர் எல்லாமே குழந்தை குட்டி எல்லாத்தோட சாட்டிஸ்ஃபைடாக வந்து பார்க்குற மாரி இல்லை அப்படின்னு வந்து தோணுதோ என்னன்னு தெரியல. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஸோ அதனாலே வந்து கூலி திரைப்படம் வந்து ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஸோ நான் ஒர்க்கிங் டேல வந்து கலெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். தமிழ்நாடே அப்படின்னா மற்றபடி மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால 10வது நாள் அதிகப்படியாக 2 கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் போயிருக்கு, 2 crore. ஸோ இங்கே காரசாரமான ஒரு திரைப்படம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். பட் இருந்தாலும் அங்கேயும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ புஷ்பா 2வும் கூலியும் கம்பேர் பண்ணி நான் தான் வந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருக்கேன். புஷ்பா 2வே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, கூலிக்கு என்ன குறைச்சல் அப்படின்ட்டு. ஸோ நல்லா தான் இருக்குது கூலி. பட் இருந்தாலும் அந்த சான்றிதழ் புஷ்பா கூட யூஏ, பட் இது சான்றிதழ் கொடுத்ததால எல்லாத்துலேயுமே வந்து ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் டவுன் ஆகிடுச்சு. அடுத்த கேரளா 10வது நாள் 70 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிருக்கு, above 70 lakhs வரைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா வந்து நம்ம வீக் டேஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் அப்படி இப்படின்னு வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 70 லட்சம் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க கேரளாவில். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகாவில் 10வது நாள் 2 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து 2 கோடி மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. நான் ஒர்க்கிங் டேல 2 கோடி above 2 crore மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டு கொஞ்சம் ஜஸ்ட் ஓகேவான கலெக்ஷனாக இருக்குது. அடுத்த நார்த் இந்தியாவில் 10வது நாள் 2.5 crore மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 2.5 கோடிக்கு மேலே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். 10வது நாளில் சாட்டர்டே சனிக்கிழமை இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி நார்த் இந்தியாவில் வந்து ஸோ கலெக்ஷன் போயிட்டுருக்குன்னா சண்டே இதை விட கொஞ்சம் நல்லாவே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒட்டு மொத்தம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 10வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 13.2 crore வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 13.2 கோடி வரைக்கும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு அபோவ் ஆவரேஜ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கலெக்ஷன் வந்து எடுத்திருக்கு கூலி திரைப்படம். ஸோ ரொம்ப மந்தமாகவும் போல, அதேமாரி ரொம்ப டாப்லேயும் போல. அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாட்டில் 10வது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 5.5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் போயிருக்கு, 5.5 crore மேலே நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படம். ஸோ வெளிநாடு பொறுத்தவரையும் ஸோ தமிழ்நாடு வெளிநாடு above 5 crore மேலே நான் ஒர்க்கிங் டேல வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே தான். பட் இருந்தாலும் ஜெயிலர் திரைப்படம்லாம் இந்த 10வது நாளில் நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, மற்ற ரீஜனாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட்டாக வந்து இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் 8-9 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு 10வது நாளில் ஜெயிலர் திரைப்படம் தமிழ்நாடு வெளிநாடுலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு வைடு வந்து 10வது நாள் அதிகப்படியாக 19 crore கிட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு, 19 கோடி கிட்ட. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து நமக்கு தெரிஞ்ச விவரம் படி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்னமும் நிறைய பேர் வந்து ஸோ பெருசாக வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. அதிகாரப்பூர்வமாக வந்து கலெக்ஷன் வந்து சொல்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேமாரி டோட்டலாக 10 நாள் முடிவில் நம்ம கூலி திரைப்படம் அதிகப்படியாக 500லேருந்து 525 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். இது என்னோட ஒரு ஓன் ப்ரொடக்ஷன். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எனக்கு தெரிஞ்ச விவரம் படி வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய சோர்ஸில் வந்து 500 கோடியை வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு போஸ்டர்லாம் வந்து பார்த்துருக்கேன். நிறைய இதில் வந்து 525 கூட வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்ல. அதேமாரி ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி ஸோ 450-460 கோடி தான் இப்போ வரைக்குமே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு அந்த ஒரு தரப்பு வந்து ஒரு சைடில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் எது உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா வந்து சன் பிக்சர்ஸ் 10 நாள் வந்து ஆகிவிட்டது. ஸோ கண்டிப்பாக ஒரு போஸ்டரை வந்து வெளியிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் போஸ்டர் விடுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் வந்து சொல்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.